சரி, ஓகே. பகடைகள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து 1 மார்க் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க குரூப் 4ல. குரூப் 2 ஓட ப்ரிலிம்ஸ்லயும் இத நீங்க கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, பகடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட் தான். அந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க எல்லா கொஸ்டினும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும். 2வது 2 நம்பர் வந்து 2 நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும். 2 நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும். இது வந்து கடிகார திசை. கடிகார திசையில ரொட்டேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அந்த 3 மெத்தட்ல வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். டைரக்டா நம்ம சம்குள்ளே போயிடுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஒரு பகடை வரைஞ்சிக்கலாம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 3 2 5 இது வந்து 2 5 4. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3இன் எதிர்பக்கம் யாது அப்படிங்கிறது கொஸ்டின். 3ஓட எதிர்பக்கம் என்ன? 2 டைஸையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காமனா உங்களுக்கு எத்தனை வேல்யூ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. கரெக்டா? ரிப்பீட்டட் ஆகிறது. ரிப்பீட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 ரிப்பீட் ஆகுது. அடுத்து என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது? இங்க 5 வருது, இங்கேயும் 5 வருது. ஸோ 5 வருது. இப்போ என்ன வேல்யூ உங்களுக்கு ரிமைனிங் இருக்குன்னு பாருங்க. 3 மற்றும் 4 மட்டும் தான் இருக்கு. இப்போ ரிமைனிங் இருக்கிற 3ம் 4ம் தான் ஆப்போசிட் எதிர் பக்கங்கள். இப்போ 3னுடைய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டா ஆன்சர் 4ங்கிறதா சரியான விடை. இதுல 4ஓட எதிர்பக்கம்னாலும் 3ங்கிறதா சரியான விடை. புரியுதுங்களா? இது பேசிக் சம். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் கொடுக்குறேன். போலாங்களா அடுத்த சம்மு? போலாம் சார். அடுத்து 2வது சம்மு. 3 பகடைகள் வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பகடை வந்து 2 4 6. இது வந்து 1 5 6. இது 3 4 5. ஸோ 2இன் எதிர்பக்கம் யாது? 2இன் எதிர்பக்கம் யாது? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 2 எடுத்து கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற போது அடுத்த 2 எடுத்து கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல் 2 எடுங்க. 2லயும் காமனான வேல்யூ என்ன இருக்கு? 6 6. ரெண்டுலயுமே 6 6 மட்டும் தான் இருக்கு. என்னமா? 5 தான எதிர்பக்கம் சார். 2ஓட எதிர்பக்கம் 5ங்கிறீங்களா? ஆமா, 2ஓட எதிர்பக்கம் 5 தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸோட கிளாக் வைஸ் எடுத்து பாருங்க. அதாவது 6 இஸ் ஈக்குவல் டு 2, 4. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இஸ் ஈக்குவல் டு 5, 1. 2ஓட எதிர்பக்கம்ங்கிறது 5, 4ஓட எதிர்பக்கம்ங்கிறது 1. புரியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்தது 3வது சம்மு. 3 பகடை வரைஞ்சுக்கோங்க.
2 4 6 2 4 1 3 2. கொஸ்டின் வந்து 1 எதிர்பக்கம் என்ன? 1 எதிர்பக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்து பாருங்க. இங்கேயே 2 இருக்கு, இங்கேயே 2 இருக்கு. ஸோ 2 ஆமாம்மா 4. ஸோ 4, 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஓட எதிர்பக்கம் வந்து 4, 6. அப்போ இதுல வந்து 3ஓட எதிர்பக்கம் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது 2 இதை எடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரிப்பீட் ஆகுற வேல்யூ என்னன்னு பாருங்க. 3 ரிப்பீட் ஆகும். இங்க பாருங்க, இங்கேயும் 3 ரிப்பீட் ஆகுது. இப்போ 3ங்கும் போது உங்களுக்கு 2 4 ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இங்க 3ங்கிறது வந்து 1 2. ஸோ 1ஓட எதிர்பக்கங்கிறது 4. ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்தகவுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுருவாங்க. சார் நிகழ்தகவு இதுல இந்த பகடை டைஸ்ல ஒரு மாதிரி ஒரு சம் ஒன்று வருமா சார்? சொல்லுங்க. 2 காலம் போட்ட மாதிரி இதுல இதனோட எதிர்பக்கம் சொல்லிட்டு அவனே கொடுத்துருவான். கொடுத்துட்டு இதுக்கு 4 பேஸ் கொடுத்துருவான். இதனோட எதிர்பக்கம் எதுன்னு சொல்லிட்டு இதுல இல்லாத எதுன்னு கேட்பாங்களே சார்? சரி, நீங்க அது மாதிரி சம்ம இருந்தா அமுச்சு விடுங்க, நான் பார்த்து சொல்றேன். டவுட் இன்னும் பேசிக்ஸ் இது வந்து இது எல்லாமே பிவைக்யூ. இதுல இது மாதிரி இந்த மாடல் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேற அந்த மாதிரி டவுட் சம் இருந்துச்சுன்னா அதை அமுச்சு விடுங்க, நான் லைவ்ல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அதுதான் எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டேன். அது புரியல சார் எனக்கு எப்படின்ட்டு. 2 சம் கேட்டிருந்தாங்க. அது புரியல. சரி, ஓகே. நீங்க இப்ப ரிவிஷன் பண்ணும்போது அதை எடுத்து வைங்க, எடுத்து அமுச்சு விடுங்க. சரிங்களா? நிகழ்தகவு உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? இல்ல சார். ஓகே, அப்ப நிகழ்தகவு நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்தகவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி ஒன்றும் இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதா நிகழ்தகவு. சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதில் நான் கொடுக்க போற பாயிண்ட், நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு நிகழ்ச்சி டிவைடட் பை கூறுவெளி. கூறுவெளி சார், அது என்ன கூறுவெளி? கூறுவெளினா என்ன? ஒன்றும் இல்லை, கூறுவெளி அப்படிங்கிறது மொத்த மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாணயத்தை நீங்க சுண்டு வரீங்க, ஒரு காயினை சுண்டு வரீங்க, அது என்ன விழுகிறதுக்கு வாய்ப்பு? மொத்தம் என்ன வாய்ப்பு தான் இருக்கும் டோட்டலா? நாணயத்துக்கு வந்து 2 வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்று தலை விழுவும், இல்லைன்னா பூ விழும். சரிங்களா? தலை அல்லது பூ. இப்ப இதுவே ஒரு பகடையை நீங்க உருட்டு வர்றீங்க அப்படின்னா பகடைக்குரிய மொத்த மதிப்பு என்ன? கூறுவெளி 6. புரியுதுங்களா? 6 வாய்ப்பு தான் இருக்கு பகடையில. ஸோ அந்த மாதிரி நிகழ்தகவுல வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் டைப்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நாணயம், பகடைகள், சீட்டுக்கட்டுகள், அப்புறம் என்ன இருக்கு, வண்ண பந்துகள், அப்புறம் வந்து ஆண்டுகள் பேஸ் பண்ணி. இந்த மாடலை தவிர வேற எந்த மாடலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி. இதுதான் கேட்க முடியும். நாணயங்கள், பகடைகள், சீட்டுக்கட்டுகள், வண்ணப்பந்துகள், ஆண்டுகள். சரிங்களா? சரி, அப்புறம் நிகழ்தகவுல வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னா P of E is equal to N of E divided by N of S அப்படின்வாங்க. என்னது P of E? P of Eனா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு. நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு. சரி, அப்ப n of e னா என்னது? n of e அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவன் அவுட்கம்ஸ். தமிழ்ல இ அதாவது ஈவென்ட் நிகழ்வதற்கான சாதகமான வாய்ப்புகள். அப்ப n of s னா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். மொத்த வாய்ப்பு எவ்வளவு? அதான் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல மொத்த வாய்ப்புகள். ஃபார்முலா என்னன்னே தெரியாம மனப்பாடம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா பேஸ் பண்ணி கூட சம் கேட்பாங்க. P of E is equal to n of E divided by n of s. சரிங்களா? n of Eங்கிறது நிகழ்ச்சி நடப்பதற்கான சாதகமான வாய்ப்புகள் டிவைடட் பை n of sங்கிறது டோட்டல் வாய்ப்புகள். புரியுதுங்களா? எழுதிட்டீங்களா? less than or greater than கேட்பாங்களே சார். என்னம்மா? இந்த ஃபார்முலா வச்சு less than or greater than சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னது? அது நல்லா சரி, நான் தெளிவா அனுப்பிச்சு வரேன் சார். சரி, இது எழுதிட்டீங்களா? எழுதி வச்சுட்டேன். சரி, ஓகே. சரி, இது எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், நாணயங்களுக்கான கூறுவெளி. நாணயங்களுக்கான கூறுவெளி 2n. பகடைக்கான கூறுவெளி 6n. டைட்டில் கொடுத்துக்கோங்க, நாணயங்கள். பேசிக்ஸா ஒரு நாணயத்தை சுண்டும் போது, ஒரு நாணயத்தை தலை விழுவதற்கான நிகழ்தகவு. தலை விழுவதற்கான நிகழ்தகவு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நிகழ்தகவு அப்படிங்கிறது நிகழ்ச்சி டிவைடட் பை கூறுவெளி. மொத்தம் நாணயத்தினுடைய கூறுவெளி 2. அதுல தலை விழுவதற்கானதுன்னு கேக்குறாங்க. ஒரு நாணயத்தை தான் சுன்றீங்க. அப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, ஹெட் டெய்ல். ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது ஹெட் விழுவலாம் இல்ல டெய்ல் விழுவலாம். தலைனா ஹெச். அப்போ ஒன்னே ஒண்ணுதான், 1/2ங்கிறது ஆன்சர். தலை விழுவதற்கான நிகழ்தகவு 1/2. ஒருவேளை கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, கொஸ்டின் இப்படி, பூ விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? விழுவதற்கான நிகழ்தகவு என்னங்க ஒரு ஆன்சர்? அதே 1/2 தான் சார். அதுவும் 1/2 தான். இப்போ அதே 3வது கொஸ்டின் பாருங்க. தலையோ
தலையோ அல்லது பூவோ, அண்டர்லைன் தட் வேர்ட், அல்லது பூவோ விழுவதற்கான நிகழ்தகவு. எதுனா ஒண்ணு தானே சார்? தலையோ அல்லது பூவோ விழுவதற்கான நிகழ்தகவு. அதே 1/2. இல்ல, இந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்றோம். அல்லது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கூட்டல் சிம்பிள் போட்டுக்கணும். அல்லதுன்னா கூட்டிக்கணும். முக்கியம். தலை விடுவதற்கு 1/2 ப்ராபபிலிட்டி, பூ விடுவதற்கு 1/2 ப்ராபபிலிட்டி. அப்போ டோட்டலா 2/2 இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். இது கேட்பாங்க, பேசிக்ஸ் இதெல்லாம். இப்போ கொஸ்டின் இப்படி கேக்குறாங்க, தலையோ அல்லது பூவோ விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. விழாமல் அப்பதான் 1/2 வரும். இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது ஒரு நிகழ்வு வந்து நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 0. முக்கியம் இதுவும். சரிங்க. நோட் பண்ணிட்டீங்களாம்மா? அடுத்தது சம் நம்பர் 2. இப்போ 2 நாணயங்கள், 2 நாணயத்தை சுண்டும் போது, 2 நாணயத்தை சுண்டும் போது, அப்படி இல்லைன்னா கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ஒரு நாணயத்தை இருமுறை சுண்டும் போது, ஒரு நாணயத்தை இருமுறை சுண்டும் போது. கூறுவெளி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, மொத்த வாய்ப்பு கூறுவெளி எழுதிக்கோங்க. 2 power n. 2 power n என்ன அர்த்தம்? 2 முறை. இப்போ 2 power 2, that means 4 வாய்ப்பு இருக்கணும். அந்த 4 வாய்ப்பு என்னென்ன? 2 நாணயமே ஹெச்சா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நாணயம் ஹெச் இன்னொரு நாணயம் டெய்லா இருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெய்லு அடுத்து ஹெச்சா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே டெய்லா இருக்கலாம். மொத்தம் 4 வாய்ப்பு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ கொஸ்டின், இரண்டிலும் பூ விழ நிகழ்தகவு என்ன? ரெண்டிலுமே பூ விழ நிகழ்தகவு என்னது? பாருங்க, ரெண்டிலுமே பூ எங்க இருக்கு? டெய்லு ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. அப்ப ஆன்சர் 1/4. புரியுதுங்களா? இப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேக்குறேன். இரண்டிலும் தலை விழுவதற்கான நிகழ்தகவு. தலைனா ஒரு தலையா இல்ல? இரண்டிலும் தலை, ரெண்டிலுமே தலை விடணும். ஒண்ணுதான் சார். அதுவும் ஒண்ணுதான். இங்க பாருங்க, ஹெச் அதுவும் ஒண்ணுதான். அப்போ 1/4. சரி, இப்போ மூணாவது கொஸ்டின். சரி, இப்போ ஒரு காயினை சொல்லும் போது 2 பக்கமும் தலையை அப்படிதானே சார் கணக்கு? இல்ல, 2 நாணயத்தை சொல்றீங்க. ஓகே ஓகே. 2 நாணயத்தை சொல்லும்போது 2 பக்கமும் தலை விழணும். ஆமா. இது முதல் நாணயம், இது இரண்டாம் நாணயம். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின். புரியுதுங்களா? ஓகே சார்.
இப்போ தேர்ட் கொஸ்டின் கேட்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. குறைந்தது, மினிமம், அண்டர்லைன் த வேர்ட் குறைந்தது, குறைந்தது ஒரு தலையேனும், குறைந்தது ஒரு தலையேனும் விழுவதற்கான நிகழ்தகவு. குறைந்தது ஒரு தலையேனும் விழுவதற்கான நிகழ்தகவு. 2/4 சார். இல்ல இல்ல, நல்லா குறைந்தது ஒரு தலை, இதுல ஒரு தலை, இதுல ஒரு தலை இருக்குல்ல. குறைந்தது ஒரு தலையேனும், மினிமம் ஒரு தலைனாச்சும் இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வரும்னா ஹெச்டி பிஹெச், மினிமம் ஒண்ணுனா 2 கூட இருக்கலாம், ஹெச் கூட வரும். ஆன்சர் 2/4. 3/4. நாலாவது கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ண முடியுதாங்க. அதிகபட்சம், அதிகபட்சம் ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவு. அதே 3. அதிகபட்சம் ஒரு பூ அப்படின்னா என்னென்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். HT, TH, TT. வெரி குட். அதிகபட்சம் ஒரு பூ தானே, அப்போ TH, HT, TT வரக்கூடாது, ஏன்னா அதிகபட்சமே ஒண்ணுதான். இப்போ அதிகபட்சம் ஒரு பூனா ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம், ஹெச் கூட இருக்கலாம். இப்போ ஆன்சர் 3/4. ஆமா, அதிகபட்சம் ஒண்ணுதாங்க இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கையில சொல்லுங்க. தலையை கூட விழலான்றது. ஆமா, அதிகபட்சம் ஒரு பூ, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, பூ விழாமல் கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட அதிகபட்சமே கையில வந்து 100 ரூபா தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு நாங்க சொன்னா, கையில நீங்க 100 ரூபாய்க்கு மேல வச்சிருக்க கூடாது. அது நீங்க 0 ரூபீஸ் கூட வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் கையில காசு இல்லாம கூட இருந்துக்கலாம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதிகபட்சம் ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவுனா ஒரே ஒரு பூ தான் இருக்கணும், ஒரு பூ கூட இல்லாம கூட இருக்கலாம், ஆனா 2 பூ இருந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ண முடியுதா? இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 2/4. HTR இருக்கலாம், THR இருக்கலாம். ஆமா, வெரி குட். HTR இருக்கலாம் இல்ல THR இருக்கலாம். அப்ப ஆன்சர் 2/4, 1/2 ஃபைனல். அவ்வளவுதான். சார் நோட் பண்ணல இன்னும். நோட் பண்ணுங்க. தமிழ்ல 80 மார்க் அவ்வளவுதான் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலெல்லாம் ஓவர் எஃபர்ட் போடணும். 80 மார்க் நீங்க எடுக்கணும், ஈஸியா எடுத்துருவீங்க. அங்க தமிழ்ல நீங்க கொஞ்சம் விடுற மார்க் மேக்ஸ் ஜிகேல பிடிச்சிட பாருங்க. 80, 160 இருந்தாவே உங்களுக்கு அதிகபட்சம் நீங்க கன்ஃபார்ம் வேலைக்கு போயிடலாம். 160 தான் சொன்னா சார் என் தங்கச்சி. ஆமா, முன்னாடிதான் 180 கட் ஆஃப். இல்ல எனக்கு சார் அவங்க 180 தானே, 20 மார்க் கம்மினா 160 தான் நானு இந்த சர்டிஃபிகேட். வந்துரும் சார் 80. ஆனா ரொம்ப எஃபெக்ட் பண்ணணும் சார், அந்த சொல்லும் பொருளை தான் எஃபெக்ட் பண்ணணுமே. சரிங்க சார். எல்லாம் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு நடத்திடுறாரு, அது அப்படியே புரிஞ்சுது. டவுன் பண்ணுங்க சார் கொஞ்சம்.
டவுன் பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ 2 நாணயங்கள் பார்த்துட்டீங்கல்ல. இப்போ 3 நாணயங்களுக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3 நாணயங்களை சுண்டும்போது அல்லது ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும்போது. ஃபர்ஸ்ட் கூறுவெளி எழுதுங்க. கூறுவெளி ஃபார்முலா என்னது? நாணயத்துக்கு 2 பவர் n. அப்போ 2 பவர் கியூப்னு வரும். அப்போ 2 பவர் கியூப்ங்கிறது 8 வாய்ப்புகள் இருக்கு. 8 வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னது? ஹெச் ஹெச் ஹெச், மூணுமே தலையா இருக்கலாம். அப்புறம் ஹெச் ஹெச் டியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெச் டி ஹெச்சா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டி ஹெச் ஹெச்சா இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 2 டெய்ல் எடுத்துக்கோங்க. ஹெச் டி டியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டி டி ஹெச்சா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டி ஹெச் டியா இருக்கலாம். டி ஹெச் டியா இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். 3மே டெய்லா இருக்கலாம். மொத்தம் 8 வாய்ப்பு. சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 1. இரு அடுத்தடுத்த பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. இரு அடுத்த பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. இரு அடுத்தடுத்த பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. அடுத்தடுத்த பூ எங்கெங்க இருக்கு? இங்க பாருங்க. 1 2 அப்புறம் 3. அடுத்தடுத்துனா கண்டினியூஸா டிடி இருக்கணும். ஹெச் டிடி டிடிஹெச் டிடிடி டோட்டலா 3/8. 3/8. அனைத்தும் தலையாக விழுவதற்கான நிகழ்தகவு. எல்லாமே தலையா இருக்கணும். அப்ப ஆன்சர் 1. 1/8. இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. 3வது கொஸ்டினுக்கு. அதிகபட்சம் இரு பூக்கள் கிடைக்கும் நிகழ்தகவு.
அதிகபட்சமே எனக்கு 2 பூக்கள் தான் கிடைக்கும். அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. உங்களுக்கு அதிகபட்சமே 2 தான் இருக்கணும். இல்லாம கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப என்னென்ன எடுக்கலாம்? H எடுக்கலாம். அப்புறம் HT எடுப்பீங்க. அப்புறம் HT அதிகபட்சம் பூக்கள் தான் சொல்றாங்க. மறந்துட்டீங்களா கான்செப்ட? ஆமா சார். HTT எடுக்கக்கூடாது, TTH எடுக்கக்கூடாது, THT எடுக்கக்கூடாது, TT எடுக்கக்கூடாது. அதிகபட்சம் 2 இருக்கணும். HTT எடுக்கலாம், TTH எடுக்கலாம், THT எடுக்கலாம், TTT எடுக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 7 பை 8. இந்த 4வது சம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா டீச் பண்ணணும். இந்த எழுதிக்கோங்க. அதிகபட்சம் 2 பூக்கள். இந்த அல்லது அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள். சரிங்களா? அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள். ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதிகபட்சம் 2 தலைகள் எடுங்க. ஃபர்ஸ்ட் அதிகபட்சம் 2 தலைகள். 3H 2HT 1 2 3. அதிகபட்சம் 2 தலைகள். அப்படின்னா 3 2 தலை தான் இருக்கு. அதிகபட்சம் அதிகபட்சம் 2 பூவா? அதிகபட்சம் 2 பூக்கள். அப்புறம் என்ன எடுக்கலாம்? H இருக்கலாம். கரெக்டா? அப்புறம் அதிகபட்சம் சார் கேட்டிருக்கீங்க. அப்ப HH கூட எடுக்கணுமா? அதிகபட்சம் 2 பூ தானே? ஆமா. பூ இல்லாம கூட இருக்கலாம்ல? அதிகபட்சம் முக்கியம் அந்த வார்த்தை. அதிகபட்சம் உங்களுக்கு 2 பூ இல்லாம கூட இருக்கலாம்னு அர்த்தம். H. அடுத்தது HT. அடுத்து HTH. அடுத்தது THH. அடுத்தது HTT. அடுத்து THT. TTH. ஒன்னும் இல்ல, அந்த 3 T இருக்குல்ல, அது மட்டும் வராது. மீதி எத்தனை? 3 6 7 7 by 8 வந்துடும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கடகடன் டைரக்டாவே 7 by 8 போட்டுருவீங்க. சரி, அடுத்த பார்ட் எடுப்போமா? குறைந்தபட்சம் 2 தலைகள். இப்போ மினிமம் 2 தலை இருக்கணும். 2 ஹெட் இருக்கணும். மினிமம் 2 ஹெட் இருக்கணும். என்னென்ன வரும்? HH வரும், HHT வரும், அப்புறம் HTH வரும், அடுத்து THH வரும். கரெக்டுங்களா? வேற எதுவும் வருமா? ஒரு H இருந்தாலும் எடுக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்கணும்ட்டாங்க. ஒரு H இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. HTTO, THTO, TTHO, TTTO எல்லாம் வராது. குறைந்தபட்சம் 2, மினிமம் 2 இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதோ வந்து 4 by 8. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா ஓகே அல்லது கொடுத்துட்டாங்களா, அல்லதுனாவே நம்ம பிளஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 by 8 பிளஸ் 4 by 8 கூட்டுவீங்க. கரெக்டுங்களா? அதோட மட்டும் இல்லாம இன்னொன்னு நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும். என்னன்னா, இந்த காமனான வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? காமனான வேல்யூ எத்தனை இருக்குன்னு பாருங்க. அது என்ன சார் காமனான வேல்யூ? இது பாருங்க, 1 2 3 4. இந்த காமனான வேல்யூவை நீங்க மைனஸ் பண்ணணும். மீன்ஸ் மைனஸ் 4 by 8. இதுக்கும் கேன்சல் ஆகும். ஆன்சர் வந்து 7 by 8ங்கிறது ஆன்சர்.
இந்த இடத்துல எழுதிக்கோங்க பிராக்கெட்ல, இது வந்து காமன் வேல்யூ மைனஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் 2 தலைகள் கேட்கும்போது இது மாதிரி பண்ணுவோமா சார்? இங்க பாருங்க, கேள்வி இப்படி இருக்கும்போது அதிகபட்சம் அல்லது 2 தலைகள், சாரி அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள், அது மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்கும்போது காமனான வேல்யூ மைனஸ் பண்ணணும். நோட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க சார். டவுன் பண்ணுங்க சார். சார் நெக்ஸ்ட் போலாம் சார். சரி, ஓகேங்க. அடுத்தது பகடைகள் டைட்டில் கொடுப்போம். நாணயங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்தது வந்து பகடைகள். பகடையோட கூறு வழி வந்து பாத்தீங்கன்னா 6 பவர் n. ஆனா பகடையோடைய பக்கங்கள் வந்து 6, வாய்ப்பு வந்து 6, அதனால 6 பவர் n. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பகடை உருட்டும் பொழுது என்னென்ன வாய்ப்பு இருக்கலாம்? 6 பவர் n, அதாவது 6 பவர் 1 is equal to 1, 2, 3, 4, 5, 6 வாய்ப்புகள் இருக்கலாம் ஒரு பகடை உருட்டும் போது.
அதுலயே கொஸ்டின் நம்பர் 1 பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பகா என்னங்க? 2, 3, 5. ஆமா 2, 3, 5. ஸோ 2, 3, 5. அப்போ 3/6. தட் மீன்ஸ் 1/2ங்கிறத ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இரட்டை எண்கள்ங்கிறது 2, 4, 6. அப்ப ஆன்சர் 3/6. தட் மீன்ஸ் 1/2 தான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னங்க? 3, பகு எண்கள் அப்படிங்கிறது என்னங்க? 3, 6, 4 ஒரு 3. இல்லம்மா, பகு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 4 வரும். கரெக்டா? 4ம் 6ம் வரும். 4ம் 6. அப்ப 2/6 is equal to 1/3ங்கிறது ஆன்சர். சரி, நாலாவது கொஸ்டின் அதுலயே ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒற்றைப்படை என்னங்க? 1, 3, 5. அப்போ 3/6. அப்போ 1/2ங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த சம் போலாங்களா? இயல் எண் முழு எண் கேட்டாலும் அது மாதிரி பண்ணணும் சார். இயல் எண்ணா என்னது? 1ல இருந்து ஆரம்பிக்கிறது இயல் எண். இயல் எண்கிறது என்னது? அப்ப எல்லாமே வரும்ல சார்? ஆமா, எல்லாமே வரும். 1, இயல் 2, எண்கள் 3. அப்படிங்கிறது 1, 2, 3ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும். முழு எண்கள்ங்கிறது என்னது? 0ல இருந்து வரும். ஆனா 0 இல்லல்ல. அப்போ 1 அதே தானே சார் வருது? 0ல இருந்து ஆரம்பிக்கிறது முழு எண்கள். சரி, முழுக்கள்னா என்னது? முழுக்கள்ல மிகை எண்கள், குறை எண்கள் சேர்ந்தது தான் -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. சரி, இப்போ 2வது கொஸ்டின். ஒரு பகடை பார்த்துட்டீங்கல்ல. இப்ப இரு பகடை உருட்டும் பொழுது அல்லது ஒரு பகடையை இருமுறை உருட்டும் பொழுது, ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஒரு பகடை இருமுறை உருட்டும் போது பகடைன்னு கொடுத்துட்டாங்களா? பகடைன்னு கொடுத்துட்டாங்கன்னா 6 பவர் n. ஸோ 2 பகடை, அப்போ 6 பவர் 2. அப்போ 36 வாய்ப்புகள் இருக்கு. 36 வாய்ப்புகள் என்னென்ன இருக்கலாம்? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அப்புறம் 2, 1, 2, 2, 2, 3, திருப்பி 2, 4, 2, 5, திருப்பி 2, 6. 3, 1, 3, 2, 3, 3, திருப்பி 3, 4, 3, 5, திருப்பி 3, 6. 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. மொத்தம் 36 வாய்ப்புகள்.
வாய்ப்பு எழுதுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 கரெக்டா சார்? டோட்டலா 1 2 6 6 பை 36. வெரி குட். இரண்டிலும் ஒரே முகங்கள் 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அப்போ 1/6. 6 பை 36 1 பை 6. வெரி குட். அவ்வளவுதான். இரண்டாவது கொஸ்டின், முக மதிப்புகளின் கூடுதல் முக மதிப்புகளினுடைய கூடுதல் 10ஐ விட, நல்லா கவனிச்சுக்கோங்க, 10ஐ விட அதிகமாக இருக்க, 10ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. முக மதிப்புகளினுடைய கூடுதல் 10ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 10 விட அதிகமா இருக்கும். ஒண்ணுதானே சார் வரும்? 6 6 5 6 6 6 தான் வரும். 6 5 5 6 6. இப்போ டோட்டலா 3 பை 36. that means 1 பை 12. புரியுதுங்களா? புரியுது. இன்னொரு கொஸ்டின், முக மதிப்புகளினுடைய கூடுதல் முக மதிப்புகளுடைய கூடுதல் 1 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. முக மதிப்புகளுடைய கூடுதல் 1 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. கூடுதல் வந்து 1. முக மதிப்புடைய கூடுதல் வந்து 1 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி வராது? எதுவுமே வராது இல்ல. அப்ப எதுவுமே வராதுன்னா 0. 0 பை 36. அப்ப ஆன்சர் 0. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின், ஏற்கனவே கொடுத்த அந்த அல்லது இருக்குல்ல, அது மாதிரி அதே மாதிரி ஒண்ணு கொடுத்தா இன்னொரு பிராக்டிஸ் ஆகும். வேற ஒண்ணும் இல்ல. இரு முக மதிப்புகளும் சமமாக இருக்கும். இருமுக மதிப்புகளும் சமமாக இருக்கும் அல்லது முக மதிப்பின் கூடுதல் 8 வருவதற்கான நிகழ்தகவு. இது முக மதிப்புகளும் சமமா இருக்கணுங்க. அல்லது அண்டர்லைன் தட் வேர்ட், அல்லது முக மதிப்பினுடைய கூடுதல் வந்து 8 வரணும். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமமா இருக்கணும். என்னென்ன இருக்கு சமமா? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. டோட்டல் எத்தனை வாய்ப்புங்க இருக்கு? 6 பை 36. கரெக்டா? அடுத்தது முக மதிப்பின் கூடுதல் 8. சரிங்களா? 8 வரும். முக மதிப்பின் கூடுதல் என்னென்ன வரும் சொல்லுங்க. 2 6 4 4 அப்புறம் 2 6 போட்டா 6 2 6 2 4 2 5 7 போட்டாச்சு. அவ்வளவுதான். 3 5 போடலாமா? ஓகே சார். 3 5 போட்டீங்கன்னா 5 3 போடலாமா? டோட்டலா இது எத்தனை வருது? 1 2 3 4 5 வாய்ப்பு வருது. 5 பை 36 வருது. நம்ம என்ன பண்ணுவாங்க? அல்லதுன்னா 6 பை 36 பிளஸ் 5 பை 36. நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டி மட்டும் போட்டுறாதீங்க. காமனான வேல்யூ இருந்துச்சுன்னா கழிச்சும் போடுங்க. மைனஸ் காமனா என்ன இருக்குங்க? 4 4 இருக்கு. அப்புறம் வேற எதுவும் காமனா இருக்கா?
இல்ல சார். அப்போ ஒண்ணே ஒன்று தானே இருக்கு. இப்போ 1/36 மட்டும் கழிச்சிடும், காமனான வேல்யூ. சரிங்களா? அப்போ 6×5 11 10/36. அவ்வளோதான். சிம்பிளை பண்ணீங்கன்னா I2 10, 4 2 8 15. மறந்துடாதீங்க, காமனான வேல்யூ மைனஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க, முக்கியம். ஒன்று நோட் பண்ண சார் நான். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து டவுன் பண்ணுங்க சார். இங்கயா? ஃபர்ஸ்ட்ல இருந்துனா மேலேயே வா. இல்ல சார், பகடையில இருந்து. அதையே எழுதல நான். ஒரே நிமிஷம் இருங்க. இதானம்மா? பகடை ஸ்டார்டிங்ல இருந்து சார். ஓ, ஸ்டார்டிங்ல இருந்தே வா. ஓகே 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 ஓகே. நோட் பண்ண சார், கடகடன்னு வரல சார் எனக்கு. சரி சரி சரி. ஓகே. டவுன் பண்ணுங்க சார். டவுன் பண்ணுங்க சார். டவுன் பண்ணுங்க சார்.
கவுண்ட் பண்ணுங்க சார். கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணுங்க. ஒண்ணு சார். சரி. ஓகே, அடுத்தது வந்து வண்ணப்பந்துகள். கொஸ்டின் நம்பர் 1, ஒரு பையில் 5 சிவப்பு, 6 வெள்ளை, 7 பச்சை, 8 கருப்பு நிற பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்பட்டால் அதன் கூறுவெளி. கொஸ்டின் நம்பர் 1, வெள்ளையாக இருக்க நிகழ்தகவு யாது? கொஸ்டின் நம்பர் 2, கருப்பாகவோ
அல்லது சிவப்பாகவோ இருக்க நிகழ்தகவு யாது? கருப்பாகவோ அல்லது சிகப்பாகவோ இருக்க நிகழ்தகவு என்ன? மூணாவது, வெள்ளையாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது? வெள்ளையாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது? நாலாவது கொஸ்டின், வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது? வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது? ஃபர்ஸ்ட் கூறுவெளி பார்க்கலாம். கூறுவெளிங்கிறது என்ன? இந்த டோட்டல் வாய்ப்பு எவ்வளவு, அவ்வளவுதான். 5 சிவப்பு பந்து, 6 வெள்ளை பந்து, 7 பச்சை பந்து, 8 கருப்பு பந்து. டோட்டலா எத்தனை பந்து? 11, 18, 26. கரெக்டா? 26 பந்துகள் தான் அதனுடைய கூறுவெளி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வெள்ளையாக இருக்க நிகழ்தகவு யாது? வெள்ளையாக இருக்க நிகழ்தகவு. ஃபர்ஸ்ட் வெள்ளையுடைய பந்து மொத்தம் எத்தனை வெள்ளை பந்து இருக்கு? 6. இப்போ டோட்டலா 6/20 சிம்பிளை பண்ணீங்கன்னா 32 6 32 32 6. 3/13 ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், கருப்பாகவோ அல்லது சிவப்பாகவோ. கருப்பாகவோனா 8/26. கருப்புங்கிறது 8 தானே, 8/26. சிவப்பாகவோ அப்படிங்கிறது 5/26. அல்லதுங்கிறனால பிளஸ். டோட்டலா 8 2 13 13/26. அப்ப டோட்டலா 1/2ங்கிறது ஆன்சர். கருப்பாகவோ அல்லது சிவப்பாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 1/2. புரியுதுங்களா? அடுத்து மூணாவது, வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. வெள்ளையா மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப டோட்டலா எத்தனை பந்து? 5 சிவப்பு பந்து, 7 பச்சை பந்து, 8 கருப்பு பந்து. டோட்டலா 8 3 7 3 10 12 12 to 20 20/26. வெள்ளை மட்டும் சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ 10 2 20 1 2 3 2 6 10/13ங்கிறது ஆன்சர். அடுத்தது நாலாவது கொஸ்டின், வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க. அப்படின்னா 5 சிவப்பு எடுக்கலாம், பச்சை எடுக்கலாம். 5/5 + 7 டோட்டல் வந்து 26. அப்ப 7 3 10 12 12/26. சிம்பிளி 6 2 12 1 2 3 2 6/13ங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? இந்த பந்து கணக்கெல்லாம் கேட்டா ஈஸிங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போலாம். சரி, டைட்டில் கொடுத்துக்கோங்க. சீட்டுக்கட்டுகள் பத்தி லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் புக்லயும் இருக்கு, நிகழ்தகவுலையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்கூல் புக்ல இருக்கு சீட்டுக்கட்டுகள், அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்ஸ். சீட்டுக்கட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? சீட்டுகள் வந்து மொத்தம் 52 சீட்டுகள் இருக்குங்க. தெரிஞ்சுக்கோங்க, மொத்தமா 52 சீட் இருக்கும். அதுல சிவப்பு கலரு, கருப்பு கலர் 2 கலர் இருக்கும். சிவப்பு கருப்பு அப்படின்னு 2 கலர் இருக்கும். சிவப்பு கலர் கார்டு மட்டும் 26 இருக்கும். கருப்பு கலர் கார்டு வந்து 26 இருக்கும். சரிங்களா? இந்த சிவப்பு கலர் கார்டு வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஹார்டின் 13 கார்டு இருக்கும். ஹார்டின் கார்டு இப்படி இருக்கும். அடுத்தது ரெண்டாவது டைமண்ட்ல ஒரு 13 கார்டு இருக்கும். சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். கருப்பு கலர் கார்டுல வந்து ஸ்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 13 கார்டு இருக்கும். அது வந்து ஒத்த இலை மாதிரி இருக்கும். இப்படி சீட்டு கட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒத்த இலை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பாடு. அடுத்தது கிளவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்.
13 கார்டு. அது வந்து இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும். அப்படி 4 வெரைட்டி தான் இருக்கு. சீட்டு கட்டலாம் லேர்ன் பண்ணணுமானா ஆமா, வேற வழி இல்லை. ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க, நிகழ்தகவலும் இருக்கு. அதனால நம்ம சீட்டு கட்ட நம்ம லேர்ன் பண்றோம். புரியுதுங்களா? ரைட். சரி, எண் மதிப்பு சீட்டு கட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1ங்கிற நம்பர்லாம் இருக்காது. புரியுதுங்களா? 1க்கு பதில் ஏன்னு இருக்கும். சரிங்களா? அது வந்து ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எண் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 10 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. சீட்ல வந்து 2வது நம்பர் சீட்டு, 3 சீட், 4வது சீட்டு, 5வது சீட்டு அப்படி இருக்கும். 1ங்கிறது இருக்காது. சரிங்களா? அது மாதிரி முக மதிப்பு கொண்ட சீட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, முக மதிப்பு கொண்ட சீட்டுகள் பேர் வந்து KQJ. இது வந்து முக மதிப்பு கொண்ட சீட்டுகள். இந்த 3 நம்பர் இருக்கும். கிங்கு, குயின், ஜாக்னு இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம். முக மதிப்பு கொண்ட மொத்த சீட்டுகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக மதிப்பு கொண்ட மொத்த சீட்டுகள் எத்தனை? மொத்தம் 4 இது இருக்கு. என்னது? ஸ்பேடு, கிளவரு, டைமண்டு, ஹார்டின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டி இருக்கு. இங்க பாருங்க, ஹார்டின்னு, டைமண்டு, ஸ்பேடு, கிளவருன்னு 4 வெரைட்டி இருக்கு. அதனால 4 போட்டிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் 3 முகமதிப்பு இருக்கு. அப்போ 3 மொத்தம் முகமதிப்பு கொண்ட மொத்த சீட்டுகள் வந்து 12. ஆஸ் எடுத்துக்கூடாது, JQK தான் எடுத்துக்கணும். இதான் முகமதிப்பு கொண்ட மொத்த சீட்டுகள். சரி, எண் மதிப்பு கொண்ட சீட்டுகள் 3 எப்படி சார் வந்தது? 3 இந்த 4. JQK இருக்குல்ல, JQK. இந்த KU அது அவனுடைய பேரா? ஆமாமா, கிங்கு, குயின், ஜாக். இது வந்து KQJமா. இது வந்து இந்த ஹார்டின்னு, அப்புறம் இந்த ஸ்பேடு, அப்புறம் இந்த கிளவரு, டைமண்ட் இருக்குல்ல, அந்த சிம்பிள் 4. அதான் 4 12. அடுத்ததுமா எண் மதிப்பு கொண்ட சீட்டுகள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 10, அதாவது 9 சீட்டு இருக்கும். ஏன்னா 1ஆம் நம்பர் இருக்காது. சரிங்களா? எண் மதிப்பு கொண்ட சீட்டுகள் வந்து 9 சீட்டு இருக்கும். இதே கொஸ்டின் எண் மதிப்பு கொண்ட மொத்த சீட்டுகள் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த சீட்டுகள் அப்படின்ட்டாங்கன்னா 9 × 4 36 சீட் இருக்கும். ஏன் இங்க 4 போடுறோம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஹார்டின், டைமண்ட், ஸ்பேடு, கிளவர். சரிங்களா? அப்போ 9 4 36. இதுதான் சீட்டு கட்ட பத்தின பேசிக்ஸ் கான்செப்ட். புரியுதுங்களா? இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். சிவப்பு சீட்டில் உள்ள ராஜாக்களின் எண்ணிக்கை 2. சரிங்களா? 2. ஏன்னா ஹார்டினும் இதுவும் இருக்கும், ஸ்பேடும். ஹார்டினும் டைமண்ட் இருக்கும். சரி, ஹார்டின் டைமண்ட் 2. இப்போ இதே மொத்த சீட்டில் உள்ள ராஜாக்களின் எண்ணிக்கை, மொத்த ராஜா வந்து 4 இருப்பாங்க. இதுல ஏ சீட்டுகளுடைய எண்ணிக்கை ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கும். சம் சொல்லலாங்களா? சொல்லலாம் சார். ஏ சீட்டு 4னா அந்த ஆடு, டைமண்ட், ஆஸ் ஏன்னு ஒரு கார்டு இருக்கும். ஆஸ்னு ஒரு கார்டு இருக்கா? ஆமா, ஆஸ்னு ஒரு கார்டு இருக்கும், ஏன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் 1க்கு பதிலா வைப்பாங்க.
கொஸ்டின் பாருங்க. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டு. ஒரு சீட்டு கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த சம வாய்ப்புல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிவப்பு நிற சீட்டாக இருக்க, சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. முதல்ல சிகப்பு சீட்டு மொத்தம் எத்தனைங்க இருக்கும்? 26 இருக்குமா? 13 13 26 கரெக்டா? அவன் மொத்த கூறு வெளியே வருங்க சீட்டு கட்டுக்கு 52 கரெக்டுங்களா? அப்போ 1/2ங்கிறத ஆன்சர். அவ்வளவுதான். சிவப்பு நிற சீட்டு எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து ராஜாவாக இருக்க நிகழ்தகவு. ராஜாவாக இருக்க நிகழ்தகவு. ராஜா மொத்தம் எத்தனைங்க இருப்பாங்க? சீட்டு கட்டல 4 பேர் இருப்பாங்க. 4 ஏன்னா 14 ஸ்பேடு கிளவர் டைமண்ட் 4. அப்ப 4/52. இப்போ 1 4 4 3 4 12 1/13ங்கிறது ஆன்சர். அடுத்து 3 ராணியாக இல்லாமல் இருக்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லாமல் இருக்க. ராணியாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. டோட்டலா ராணி 4 தானே இருப்பாங்க. 52 சீட்ல 4 ராணி போச்சுன்னா மீதி எத்தனை? 48. அப்ப ஆன்சர் 48/52 ஆன்சர். 4 ராணி இருப்பாங்களா? ஆமா, 4 ராஜா இருப்பாங்க, 4 ராணி இருப்பாங்க, 4 கே இருக்கும், 4 கியூ இருக்கும், 4 ஆஸ் இருக்கும். ஆஸ்னா என்ன சார்? அதான் ஏ ஏ ஏவா? ஓகே. அர்த்தம் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம் சார். எண் மதிப்புடைய சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. எண் மதிப்புடைய சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 9 வெரி குட். 9ங்கிறது ஓகே. ஆனா மொத்தம் 4 கார்டு இருக்கும்ல, 4 வெரைட்டி இருக்கும்ல. 14 டைமண்ட் ஸ்பேடு கிளவர்ன்ட்டு 9. அப்ப 9 னா 36. 9 னா 36. 36 டிவைடட் பை 52 அவ்வளவுதான். 2 2 8 2 16. திருப்பி 2 2 4 6 2 12. திருப்பி 1 12 18. 2 12 36 வந்துரும். 9 2 18. 1 2 2 32 9 13. ஒருத்தர் தான் எடுக்கணும்ல சார்? என்னமா? எண் மதிப்பு சீட்டா இப்போ எண் மதிப்பு சீட்டாக இருப்பதுனாக்கா யாருன்னா ராணி இல்ல கியூன்னு ஒருத்தர் தான் எடுக்கணும். அப்படி இல்ல. எண் மதிப்பு சீட்டுனா என்னன்னு சொல்லிருக்கேன் பாருங்க. 2ல இருந்து 9. 2ல இருந்து 9 டோட்டலா 9 வேல்யூ இருக்கும். இப்போ 1ல இருந்து 10ன்னா 10 கார்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப 2ல இருந்து 9 தானே இருக்கு. இப்போ 9 கார்டு தானே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? சீட்டு கட்டல 1 நீங்க சொல்லுங்க. 10 ஒண்ணு கழிச்சுட்டா 9ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார் நீங்க. என்னங்கம்மா? 10ல இருந்து 1 கழிச்சுட்டா 9 அப்படினீங்க. ஆமாம்மா, இங்க பாருங்களேன். நான் இங்க பாருங்களேன். நீ சொல்லிருங்க பாருங்க. எண் மதிப்பு கொண்ட சீட்டுகள் வந்து 2 to 10 9ன்னு கொடுத்திருக்கேன். பேசிக் கான்செப்ட். 1ங்கிறது சீட்டு கட்டிலே கிடையாது. அதனால 10 தான் இருக்கு. அதனாலதான் 9 கார்டு இருக்குங்கறேன். 1ஆம் நம்பரே சீட்டு கட்டல கிடையாது. சரிங்க சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
ஓகேங்களா? இது மட்டும் நோட் பண்ணிக்கிறேன் சார். ம். இந்த லாஸ்ட் இப்படி கொஸ்டின் கேட்கிறேன். முக மதிப்புடைய சீட்டாக வருவதற்கான நிகழ்தகவு. முக மதிப்புடைய சீட்டாக வருவதற்கான நிகழ்தகவு. முக மதிப்பு என்னங்க சொல்லியிருக்கேன் நானு? கிங்கு, குயின், ஜாக் உங்க 3 பேருக்கு தான் முக மதிப்பு இருக்கு. சரிங்களா? ஹார்டின்னு இந்த கிளவரு, ஸ்பேடு, டைமண்ட் இது எல்லாத்துலயுமே 3 பேர் இருப்பாங்க. அப்ப டோட்டலா 3 12. கரெக்ட்டுங்களா? 3 12. 12/56 இதான் ஆன்சர். 12/52. 52 சீட் இல்ல. 12/52. சிம்பிளை பண்ணீங்கன்னா 6 12 2 4 6 12 3 6 1 2 3 அப்போ 3/13 ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சிவப்பு நிற ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சிவப்பு நிற ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. டோட்டல் சீட் எவ்வளவு? 52. சிவப்பு நிற ராஜா எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர். அவ்வளவுதான் ஆன்சர். 1 2 2 2 4 6 2 12 1/26 தான் ஆன்சர். சிவப்பு நிற அப்ப ராஜாவை தானே சார் கேட்கணும். அவங்க சிவப்பு நிற ராஜான்னு ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்கல்ல. ராஜானா 4/52. 32. அதுல சிவப்பு நிற ராஜா. ஓகே ஓகே. அடுத்து போலாங்களா? போலாம் சார். இந்தாங்க அடுத்த லாஸ்ட். என்னமா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஆண்டுகள் 2 கணக்கு தான். ஒரு சாதாரண ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு யார்? 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமை வரணும். அதுக்கு எவ்வளவு நிகழ்தகவுன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. நாட்கள் பாத்தீங்கன்னா 365. கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துல 365. இதே நீங்க வாரங்களா மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. 365/7. அப்போ 7 35 1 7 14 52 வாரம் இந்த ஒரு நாள் வருது. கரெக்டுங்களா? இந்த ஒரு நாள் தான் என்னவா இருக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், திங்கட்கிழமையா இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், புதன்கிழமையா இருக்கலாம், வியாழக்கிழமையா இருக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், சனிக்கிழமையா கூட இருக்கலாம். அந்த ஒரு நாள் என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 1/7 அப்படிங்கறது ஆன்சர். இந்த ஒரு நாள் அதாவது ஒரு சாதாரண ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு 1/7ங்கிறத ஆன்சர்.
இப்போ இதுவே லீப் ஆண்டுன்னு கொடுத்துட்டா என்ன பண்றது? அடுத்த சம் அந்த சம்மோட முடிச்சுக்கலாம். அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு சார். சரி, லாஸ்ட் சம்மு. ஒரு லீப் ஆண்டில் லீப் ஆண்டுக்கு இன்னொரு பேர் வந்து நெட்டாண்டுங்க. நெட்டாண்டின் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு யார்? லீப் ஆண்டுனா என்னது? 366 டிவைடட் பை 7. 7 35 1 7 14 52 வாரம் 2 நாள் தனியா நிக்குது. என்ன பண்ணலாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, சனிக்கிழமைக்கு அப்புறம் என்ன வருது? ஞாயிறு திங்கள். 2 நாள் ஞாயிறு திங்களா இருக்கலாம், அல்லது திங்கள் செவ்வாயா இருக்கலாம், அல்லது செவ்வாய் புதனா இருக்கலாம், இல்லைன்னா புதன் வியாழனா இருக்கலாம், இல்லைன்னா வியாழன் வெள்ளியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளி சனியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சனி ஞாயிறா இருக்கலாம். ஞாயிறு திங்கள் வராது, இங்கதான் வந்துருச்சு. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7. ஸோ 2/7 அப்படிங்கிறது ஆன்சர். 2/7 ஆமா 2. இங்க பாருங்க, இந்த மீதி இருக்குல்ல 2 நாள், அந்த 2 நாள், ஆமா 2 நாள் வாய்ப்புகள் இங்க இருக்கு பாருங்க. அந்த 2 நாளுக்கான வாய்ப்பு சனிக்கிழமைக்கு அப்புறம் ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. இந்த 2 நாளா சேர்த்து எழுதிருக்கேன். அப்போ மொத்த வாய்ப்பு வந்து 7. 2/7ங்கிறது ஆன்சர். ஓகேங்க, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் இருக்கிற எல்லா மேக்ஸிமம் கான்செப்ட்ஸும் கொடுத்துட்டேன் நிகழ்தகவில். சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் டவுட் கேட்குறது ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டினியூ பண்ணணும். சாப்டர் நான் முடிச்சிடறேன், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனும் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா உங்களுக்கு கோடிங் டிகோடிங் முடிச்சாச்சு, டைரக்ஷன் டெஸ்ட்டும் முடிச்சாச்சு. ரீசனிங்கில் முக்கியமான டாபிக் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷன். எப்போன்னு நீங்கள் பாருங்கள், நாளைக்கு அவைலபிளாக இருந்தால் கூட நாளைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ சாப்டர் என்னம்மா அடுத்த சாப்டர் முடிச்சு கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அடுத்து டெஸ்ட்டாக கொண்டு போயிடலான் இருக்கு. கிளாஸ் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சிருச்சு.